மனமது செம்மையாக இருந்தால் மந்திரம் தேவையில்லை, மந்திரம் மட்டுமல்ல மருந்துகளும் தேவையில்லை. நம் உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு மனம் ஒரு 70% காரணமாக இருக்கிறது. ஸோ மனசை சரிப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில். நான் டாக்டர் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு ஒரு 5 வழிகளை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உணவுகள் தான். நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோமோ நம்ம மனதும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி உணவுகள் அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபுட்டு, அதாவது எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவுகள், வேண்டாத உணவுகளை தவிர்த்தல். அதாவது எல்லாத்தையுமே கடையில் கிடைக்கிறது, பொரித்த உணவுகள், டைரி ஃபுட்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. ஸோ வயிறு முழுக்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனமும், உடல் மட்டுமல்ல உங்களுடைய மனமும் இதனால் பாதிப்பு அடையும். அதனால் நல்ல உணவுகள், பேலன்ஸ்டு ஃபுட்டு, அதாவது எல்லா சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பச்சை காய்கறிகள், பழ வகைகள், குறைந்த அளவு இறைச்சி உணவுகள், முளைக்கட்டிய பயிர்கள், இயற்கை உணவுகள். அதாவது ஒரு நாள் ஒரு வேளையாவது உங்களுடைய உணவில் இயற்கை உணவாக இருக்கட்டும். அதிகமான பழங்கள், காய்கறிகள், அதிகமான காய்கறிகள், பச்சை கீரை வகைகள், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு வாங்க. இதனால் உங்களுடைய மனம் ஒரு ஆரோக்கியமான நிலைமையை அடையும். ஸோ இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. இது யோகாவாக இருக்கலாம், நீச்சல் அடிக்கிறதா இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு விளையாட்டாக இருக்கலாம். டென்னிஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். பட் உடலுக்கு ஒரு ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் 1 மணி நேரம் உங்கள் உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும் பொழுது சிறந்த பலன் உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் மனதிற்கும் கிடைக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யோகா அப்படிங்கிறதே ஒரு யூனியன், ஒன்றிணைத்தல். யோகா செய்யும் பொழுது உங்கள் உடல் மட்டுமல்ல, ஆசன பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடல் மட்டுமல்ல, இதோடு உங்கள் மனமும் மற்றும் உங்களுடைய மூச்சும், இது எல்லாமே ஒருங்கிணைந்து செய்வதால் முழுதாக உங்கள் மனதிற்கு ஒரு ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கிறது. அதனால் யோகா முடிஞ்சளவுக்கு யோகா செய்யுங்க, மூச்சு பயிற்சிகள் செய்யுங்க. ஸோ இதெல்லாம் மனதை மேம்படுத்துவதற்கு, அதாவது ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான வழிமுறைகளாகும். ஸோ இதில் நீங்கள் யோகா பண்ணாட்டி பரவாயில்ல, நீங்கள் யோகா பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையாட்டியும் எதையாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டிலையாவது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். ஸோ மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசை கேட்பது மனதிற்கு மிக சிறந்த ஒரு நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது அப்படிங்கிறது பலவிதமான ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இசையை கேளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான இசை, அது ஒரு மெல்லிய இசையாக இருந்தால் மிகவும் நன்று, அல்லது ஒரு ஆன்மீக இசையானால் அதைவிட சிறந்தது. ஸோ மெல்லிய இசை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ உங்களுக்கு பிடித்தமான பாட்டுக்களை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த இசையை கேட்கும் பொழுது உங்கள் மனதிற்கு ஆரோக்கியத்தை அது தருகிறது. அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூக்கத்திற்கு சரியான நேரத்தை ஒதுக்குங்கள். அதாவது தூங்குவதற்குண்டான பல வழிமுறைகள், அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல தூக்கத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனல் இருக்குது. அதனுடைய லிங்க்ஸ்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவர்கள் இந்த வீடியோவும் பார்த்து ஒரு நல்ல தூக்கம் தூங்குவது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் சரியான தூக்கம் இல்லை, உங்களுக்கு சரியான உணவு முறைகளை எடுக்க தெரியல, இல்லை யோகா தெரிஞ்சுக்கணும், யோகா கிளாஸஸ் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதற்குண்டான ஆலோசனைகள் மற்றும் வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ தூக்கம், சிறந்த தூக்கம் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. ஸோ நன்றாக தூங்கினால் உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதவியை நாடுங்கள்.
அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அல்லது வந்து ஒரு டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வெட்கப்படுறாங்க. அதாவது வெட்கப்பட்டுக்கிட்டு என்னுடைய பிரச்சனை வந்து அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் என்னைய வந்து மற்றவர்கள் வந்து கேவலமாக நினச்சிருவாங்களோ, இதனால் வந்து எனக்கு அவமானம் ஆகிடுமோ அப்படிங்கிற வந்து எண்ணம் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த எண்ணத்தில் கண்டிப்பாக, அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லை மீறி, அதாவது தலையே முழுகும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு உதவியை வந்து நாட வேண்டும். உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களிடம் வந்து உதவி நாடுங்கள். அதாவது சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கேட்டுட்டு அதிகமான கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் நலம் விரும்பிகளிடம், அதாவது இவங்கக்கிட்ட சொன்னால் இதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்கள். அவர்களின் உதவியை நாடுங்கள். அதே மாதிரி நீங்கள் மனசில் இருக்கிறது எப்போ வெளியில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்களோ அப்போவே வந்து உங்கள் மனம் வந்து இலகுவாக ஆகிவிடும். அந்த மன கஷ்டம் வந்து குறையும். அது குறைவதால் மனம் வந்து ஒரு குழப்பத்திலிருந்து நீங்கிவிடும். உங்கள் மனம் வந்து ஒரு லேசாக உணர்வீங்க. இந்த லேசாக உணர்வீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்குண்டான வழிவகைகள் வந்துட்டு தானாக அமையும், அல்லது உங்கள் மனதிலேயே அது தோன்றும், அல்லது அந்த இறைவன் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வழியை வந்து காண்பித்து விடுவார். முதல்ல வந்து நீங்கள் நல்ல உணவுகள், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இசை கேட்பது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொருத்தரோட உதவியை வந்து நாடுவதே தேவையில்லை. இதுவும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்களின் உதவியை நாடுவது வந்து ஒரு தப்பில்லை. இதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஈவன் அரசாங்கம் கூட வந்து ஒரு ஹெல்ப்லைனில் வந்து இந்த மாதிரி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இலவசமாக ஆலோசனைகள் வழங்குகிறார்கள். ஸோ நீங்கள் அவங்களையும் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் அதன் கூட உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும், அதாவது பரவலாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்களுக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.